السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. حميم والكتاب المبين، إنا أنزلناه في ليلة مباركة إنا كنا منذرين فيها يفرق كل أمر حكيم. صدق الله العلي العظيم. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் ஸலாமும் ஃபாத்திமுல் அன்பியா சய்யிதுல் அன்பியா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் வழியை பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அவுலியாக்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், நல்லோர்கள், ஷுஹதாக்கள், ஸாலிஹீன்கள், குறிப்பாக இங்கே ஒன்று சேர்ந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். கணித்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இப்பொழுது ஷஅபானுடைய 15வது இரவு, பராத்துடைய இரவு என்று சொல்லப்படக்கூடிய இரவிலே இங்கே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். பராத் இரவு என்று சொன்னாலே ஒவ்வொரு வருடமும் பராத்துடைய இரவு வரும்போது பலவிதமான குழப்பங்கள், பலவிதமான சந்தேகங்கள், பலவிதமான கேள்விகள் நம்முடைய உள்ளத்திலும் நம்மை சுற்றி இருப்பவர்களாலும் நமக்கு எழலாம். எனவே இந்த பராத் சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய செய்திகள், பராத் என்பது இருக்குதா இல்லையா என்பது போன்ற ஒரு விளக்கத்தை உங்களுக்கு முன்னால் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். கணிக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பராத்துடைய இரவு என்று வந்துவிட்டால் 2 விதமான எக்ஸ்ட்ரீம் லெவல் நம்ம பார்க்கலாம். ஒரு கூட்டம் என்ன சொல்லணும்னா, பராத் இரவு கிடையாது, பராத் இரவு பிதஅத்து, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோ சஹாபாக்களோ இதை செஞ்சதில்லை, இது அறவே இஸ்லாத்துல இல்லாத விஷயம் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம். இது ஒரு எக்ஸ்ட்ரீம். இன்னொரு எக்ஸ்ட்ரீம் என்னன்னு சொன்னா, பராத் என்பது கண்டிப்பாக செஞ்சுதான் ஆகணும், பராத் அன்னைக்கு நம்ம பள்ளிவாசல் போறோம்னா அது பெரிய குற்றம், பராத் அன்னைக்கு கபர்ஸ்தான் போறோம்னா பெரிய பாவம், அன்னைக்கு தூய பத்திர செய்யணும்னா ஏதோ பெரிய பாவம் செஞ்ச மாதிரி என்பதாக, நோக்கு பெரிய குற்றம் என்பதாக நினைக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல். இந்த இரண்டுக்கும் இடையில் தான் நேரான வழி என்பது இருக்கிறது என்பதை நாம் விளக்க வேண்டும். முதல்ல பராத் என்பதே கிடையாது இஸ்லாத்துல, அது முழுக்க பிதஅத்து, குர்ஆனிலே சுன்னத்திலே அதை பற்றியான விஷயங்கள் இல்லை என்று சொல்வதற்கான ஒரு சில பதில்களை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். பராத் சம்பந்தமாக நிறைய ஹதீஸ்கள் வந்திருக்கிறது. உலமாக்கள் எழுதுறாங்க, கிட்டத்தட்ட 10 சஹாபாக்களுக்கும் அதிகமாக, ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் அபூ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு போன்ற 10 சஹாபாக்களுக்கும் அதிகமாக
இந்த பராத் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வரக்கூடிய ஹதீஸ்களை அறிவிக்கிறார்கள். இது இல்லாம ஒரு ஹதீஸை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதில் அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இன்னல்லாஹ லயத்தலிஉ ஃபீ லைலத்தின் நிஸ்ஃபி மின் ஷஅபான், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா ஷஅபானுடைய 15வது இரவிலே அடியார்களை உற்று நோக்குகிறார், ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கிறார். ஃபயக்ஃபிரு லிஜமீஇ ஹல்கிஹி, எல்லா விஷயங்களுக்கும் அல்லாஹ் பொது மன்னிப்பை வழங்குகிறார். 2 பேரை தவிர எல்லோருக்குமே மன்னிப்பு, 2 நபருக்கு மட்டும் இல்ல. இல்லாது முஷ்ரிக்கின் அவன் முஷாஹின், ஒருத்தர் முஷ்ரிக்கு அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியவர், இன்னொன்று முஷாஹின். முஷாஹின் என்று சொன்னால் தங்களுக்குள்ள சண்டை போட்டு சண்டையினால் பொறாமையினால் பேசாமல் வெறுத்து இருப்பவர்கள். இந்த மாதிரியான 2 நபர்களை தவிர மீது எல்லோரையும் அல்லாஹ் மன்னிக்கிறார் என்று ஹதீஸ் வருகிறது. இந்த ஹதீஸ் இப்னு மாஜாஹ்ல 1391வது ஹதீஸாக பதிவாகி இருக்கிறது, சஹீஹான ஹதீஸாக பதிவாகி இருக்கிறது. இது ஏன் இங்க சஹீஹ் என்று குறிப்பிடுவதற்கான காரணம், பராத் சம்பந்தமாக இது இல்லாமல் நிறைய ஹதீஸ்கள், 10க்கும் அதிகமான ஹதீஸ்கள் இருக்கிறது. ஆனால் இது எல்லாத்திலும் ஒரு விதமான பலவீனம் என்பது இருக்கிறது. ஆனால் இப்பொழுது நாம் சொன்ன இந்த ஹதீஸ்ல எந்த விதமான பலவீனமும் இல்லை. ஏனென்று சொன்னால் இமாம் நாசிருத்தீன் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் யாரெல்லாம் நம்முடைய அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய கூட்டத்தார்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் தன்னுடைய தலைக்கு மேலே வைத்து தூக்கி வாழக்கூடிய ஷேக் நாசிருத்தீன் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு ஹதீஸை சஹீஹ் என்று சொன்னால் அது சரியாக அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அவர்கள் ஒரு ஹதீஸை தஈஃப் என்று சொன்னால் அது தஈஃப் என்பதாக அவர்கள் நினைத்துக் கொள்வார்கள். உண்மையிலே அவர்கள் பெரிய அறிஞரும் கூட. சககாலத்திலே ஹதீஸுடைய துறையில அறிந்தவர்கள் அவர்கள் தான். அவர்களே இந்த ஹதீஸை சஹீஹ் என்பதாக ஏற்றுக்கொள்கிறார். எனவே இந்த ஹதீஸை நாம் உறுதியாக நாம் சொல்ல முடியும், ஷஅபானுடைய 15வது இரவுக்கு பராத்துடைய இரவுக்கு எந்த விதமான சிறப்புமே கிடையாது. அது சுன்னத்திலே இல்ல, ஹதீஸ்ல இல்ல என்று சொல்வதற்கு எந்த விதமான முகாந்திரமும் கிடையாது. ஹதீஸ்ல இருக்கிறது, சஹீஹான ஹதீஸாக பதிவாக இருக்கிறது. எனவே ஒரு சஹீஹான ஹதீஸிலே பதிவாக இருக்கக்கூடிய ஒரு செய்தியை இல்லை என்று சொல்வது இஸ்லாத்துக்கு மாற்றமானது என்பதை நாம் விளங்க வேண்டும். இது இல்லாமல் நிறைய ஹதீஸ்கள் வந்திருக்கிறது. அது 2 ஹதீஸ் மட்டும் உங்களுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வருகிறேன். முதலாவது ஹதீஸ் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இதா கானத் லைலத்துன் நிஸ்ஃபி மின் ஷஅபான் ஃபகூமு லைலஹா வஸூமு நஹாரஹா. ஷஅபானுடைய 15வது இரவு வந்துவிட்டால் அன்றைய இரவிலே நீங்கள் நின்று வணங்குங்கள், பகலிலே நோன்பு வையுங்கள் என்று சொன்னால் அன்றைய மகரிபுடைய நேரம் வந்தவுடன், சூரியன் மறைந்து அன்னைக்கு நேரம் ஆரம்பித்தவுடன் அல்லாஹ் தஆலா கீழ் வானத்துக்கு வந்து எல்லோரையும் பார்த்து சொல்கிறான், அலாமின் முஸ்தக்ஃபிரின் ஃபஅஃபிரலா, அலாமின் முஸ்தக்ஃபிரின் ஃபஅர்ஃபுகா, அலாமின் முதுகரன் ஃபஆஃபியா. யாரெல்லாம் இடத்திலே பாவம் மன்னிப்பு தேடுபவர்கள் இருக்கிறீர்களா, நான் உங்களுக்கு பாவத்தை மன்னிக்கிறேன். ரிஸ்கை தேடுபவர்கள் இருக்கிறீர்களா, ரிஸ்கை நான் விஸ்தீரமாக்கி தருகிறேன். பராத் முசீபத்திலே மாட்டிக்கொண்டவர்கள் இருக்கிறீர்களா, உங்களுடைய எல்லா கஷ்டங்களையும் எல்லா சிரமங்களையும் நான் நீக்குகிறேன் என்று நாம் ஏற்கனவே பகுதியில் சொன்னோம் இல்லையா. இந்த ஹதீஸை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இப்னு மாஜாஹ்ல இந்த ஹதீஸ் பதிவாகிறது. இது இல்லாமல் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ஒரு ஹதீஸும் நம்முடைய இன்னைக்கு உரைக்கு ரொம்ப முக்கியமானது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய உரை நாளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் வந்து தங்குறாங்க. இரவு நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து ஜன்னத்துல் பக்கீ கபிரிஸ்தானுக்கு சென்று வருகிறார்கள். தூங்கிக்கொண்டிருந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எழுந்து பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண்களுக்கு பழக்கமாகி அவங்க நினைச்சாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வேறு மனைவிமார்களுடைய வீட்டுக்கு சென்று விட்டார்களோ என்பதாக நினைத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை தேடி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சென்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜன்னத்துல் பக்கீ கபிரிஸ்தானில் நின்று துஆ செய்து பார்த்து விட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்துட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு வந்துட்டு போறத
ரிஷிதாசன் அவர்கள் பார்த்துவிட்டு வீட்டுக்கு வந்து சொல்றாங்க, ஆயிஷாவே நீங்கள் பயந்தீர்களா? அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் உங்களுக்கு மோசம் செய்து விடுவார்கள் என்பதாக நீங்கள் பயந்தீர்களா? அதாவது வேறு மனைவிமார்கள் உங்களுடைய முறை நாளிலே வேறு மனைவிமார்கள் வீட்டுக்கு சென்று விடுவது என்பதாக நீங்கள் பயந்தீர்களா? அப்படி அல்ல. இன்னைக்கு என்ன இரவு தெரியுமா? இன்னைக்குதான் ஷாபானுடைய 15வது இரவு. இன்னைக்கு அல்லாஹ் தஆலா எல்லா விதமான மக்களையும் அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறார். இருந்தார்கள், அவர்கள் ஆறு பேர்களாக இருந்தார்கள். அவருடைய ஆள் எல்லாம் ரொம்ப முடிவுள்ளதாக இருக்கும், ரொம்ப ரோகமுள்ளதாக இருக்கும். அந்த கல்வர்கள் போட்டிருந்தாருடைய ஆளுகளுடைய ரோகம் எந்த அளவுக்கு இருக்கிறது, அதை விட அதிகமாக அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கிறார் என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். இதுவும் அஹ்மதுல இப்னு மாஜா திருமதி போன்ற கிதாபுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ முதல் சொன்ன ஹதீஸ் வந்து சஹீஹான ஹதீஸ்களை எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை. இதுக்கு பிறகு வரக்கூடிய எல்லா ஹதீஸ்களும் ஏதோ ஒரு சில பலகீனங்கள் அதில் இருக்கிறது. பலகீனம் என்று நாம் யோசித்த உடனே சொல்லுவாங்க, பராத் சம்பந்தப்பட்ட ஹதீஸ் எல்லாம் பலகீனமா இருக்கிறது, அதனால அதை வச்சு நம்ம ஆதாரமா கொண்டு வர முடியாது, அதனால பராத் எல்லாம் விதார்த்தி என்பதாக சொல்லி விடுவார்கள். ஆனால் வழிபான ஹதீஸ், பலகீனமான ஹதீஸுடைய சட்டம் என்ன என்று ஹதீஸ்களை ஆய்வு செய்யக்கூடிய தனியொரு ஒரு சண்டை இருக்கு. ஹதீஸ்களுக்காக ஹதீஸ்களை ஆய்வு செய்யக்கூடிய ஒரு துறையே இருக்கிறது. இல்மு முஸ்தலஹ் என்பதாக சொல்வார்கள். ஹதீஸுடைய அறிவிக்கக்கூடிய ராவியுடைய வாழ்க்கை என்ன, அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்கள் உண்மையானவர்கள், அவர்கள் என்ன ஒழுங்குமுறை எப்படி இருந்தது, எல்லா விஷயத்தையும் ஹதீஸ மாதிரி ஒரு ஆராய்ச்சி செஞ்ச ஒரு துறை என்பது கிடையவே கிடையாது. நிறைய விஷயத்த சொல்லுவாங்க, காந்தி சொன்னாரு, நேரு சொன்னாரு, யார் சொன்னார், அவங்க இருக்கு காந்தி சொன்னாருன்னு. அதுக்கு இடையில எவ்வளவு மாற்றம் வந்துருச்சு நமக்கு தெரியாது. ஆனால் ஹதீஸுடைய விஷயத்துல அப்படி கிடையாது. முழுக்க முழுக்க எல்லா விஷயங்களையும் ஆய்வு செய்து ஒரு மனிதர் ஹதீஸை அறிவிக்கிறார் என்று சொன்னால் அந்த ராவி எப்படிப்பட்டவர், அவர் தன்னுடைய வாழ்க்கையில எப்படாவது சின்ன குறைகள் செய்திருக்கிறாரா, உடனே அந்த ஹதீஸ இவர் சரியில்லை என்பதாக சொல்லிடுவான். இந்த மாதிரி ஹதீஸை ஆய்வு செய்யக்கூடிய உலமாக்கள் வஹீஃபான ஹதீஸை சட்டம் எழுதியிருக்காங்க. என்ன சட்டம்? வஹீஃபான ஹதீஸ், பலவீனமான ஹதீஸை வைத்து அமல் செய்யலாமா செய்யக்கூடாதா என்பதா. அதுல என்ன எழுதுறாங்கன்னு சொன்னா, 4 விதமான கண்டிஷன் இருந்துச்சுன்னா வஹீஃபான ஹதீஸை வைத்து நாம் அமல் செய்யலாம். ஒண்ணு, வஹீஃபான ஹதீஸ் என்பது, பலவீனமான ஹதீஸ் என்பது அதுக்கு எதிராக ஒரு பலமான ஹதீஸ் வரக்கூடாது. இப்போ ஷாபானுடைய 15வது அளவுக்கு நீங்க நோன்பு வைங்க, 22 வரது ஹதீஸ் இருக்கு, பலகீனமான ஹதீஸ் தான், ஒத்து நோயிலே போகல. ஆனா அதுக்கு எதிராக ஹதீஸ் இருக்கா? நோன்பு வைக்காதீங்க ஹதீஸ் இருக்கா? இல்ல 22 வணங்காதீங்க ஹதீஸ் இருக்கா? இல்ல. எல்லா ஹதீஸ்களும் நீங்க எடுத்து பார்த்தாலும் அது சரியான, ஃபர்ஸ்ட் சொன்ன சரியான ஹதீஸ் நீங்க எடுத்து பார்த்தாலும் சரி, இதுக்கு பிறகு எத்தனையோ ஹதீஸ் இருக்கு, எல்லா ஹதீஸ்களையும் நீங்க எடுத்து பார்த்தாலும் அந்த இரவு வணங்குகள் என்பதாக இருக்கும். வணங்காதீங்கன்னு சொல்லி எவ்வளவு ஹதீஸ் கூட இல்லை. அப்போ ஒரு பலவீனமான ஹதீஸுக்கு எதிராக ஒரு பலமான ஹதீஸ் என்பது இல்லை. முதல் கண்டிஷன் கேட்சா. 2வது கண்டிஷன் என்னன்னு சொன்னா, நம்ம விளக்கணும். ஒரு உதாரணத்தை சொல்லி நான் வளர்க்கிறேன். இப்ப நம்ம இந்தியாவுடைய லா சட்டங்கள் நான் பார்க்கும் பொழுது சிவில் கேசஸ் இருக்கு, கிரிமினல் கேசஸ் இருக்கு. ஒருத்தர் சிவில் கேஸ் இருக்குன்னு சொன்னா அது அவ்வளவு பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா கிரிமினல் கேஸ், குற்றவியல் வழக்கு இருக்குன்னு சொன்னா அது ரொம்ப பெரிய விஷயமா நினைப்பான். ஒரு குற்றவியல் தண்டனைக்கு நிறைய ஆதாரங்கள் தேவை இல்லையா? ரெண்டுக்கும் டிஃபரெண்ட் இருக்கு. அதே மாதிரிதான் ஷரியத்துல ஃபதாயில் சொல்லி ஒண்ணு இருக்கு, இன்னொன்னு அஹ்காம் ஒண்ணு இருக்கு. ஃபதாயில் சொன்னா சிறப்புகள், இது தொழுதான் இவ்வளவு நன்மை, சலவா தொழுதெல்லாம் இவ்வளவு நன்மை என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சிறப்புகளை குறிக்கக்கூடிய ஹதீஸ்கள். இன்னொன்று இருக்கு சட்டங்கள், ஷரியத்துடைய சட்டங்களை அந்த ஹதீஸ்களை வைத்து இயக்கக்கூடிய. இப்போ ஒரு சட்டம் இருக்கு, அந்த சட்டத்தை இந்த ஹதீஸை வைத்து நாம் இயக்குகிறோம் என்று சொன்னால் அது சட்டம் சம்பந்தப்பட்ட ஹதீஸ்கள். ஒவ்வொரு செய்யும் போது இதெல்லாம் ஃபர்து, இதெல்லாம் சுன்னத்து என்று நாம் சட்டத்தை இயக்குகிறோம். ஒருவர
இது கண்டிப்பா கழுவிதான் ஆகணும், முகத்தை கண்டிப்பா கழுவிதான் ஆகணும். இது ஒரு சட்டம் இல்லையா? இது ஒரு சட்டம். இந்த சட்டத்துக்கு ஒரு சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று சொன்னால் அப்போ அந்த இடத்துல குர்ஆனுடைய ஆயத்து அல்லது பலமான ஹதீஸ், சஹீஹான ஹதீஸ் இருக்கும். ஒரு சட்டத்தை இயக்கும் பொழுது அந்த ஹதீஸ்கள் பலமானதாக இருக்க வேண்டும், குர்ஆனிலே அது கூறப்பட்டிருக்க வேண்டும் என்று அதற்கான நிறைய விஷயங்கள் இருக்கிறது. ஆனால் சிறப்புகளை பற்றி சொல்லும் பொழுது, ஒரு பகிரத்தை பற்றி சொல்லும் பொழுது, இது தொழுதா இவ்வளவு நன்மை, இது ஊழலா இவ்வளவு நன்மை என்று ஒரு சிறப்புகளை பற்றி சொல்லும் பொழுது அந்த இடத்துல பலகீனமான ஹதீஸ்கள் இருந்தாலும் அதை கொண்டு நாம் அமல் செய்யலாம் என்பதாக இரண்டாவது கண்டிஷன். மூணாவது கண்டிஷன் என்னன்னு சொன்னா, அந்த ஹதீஸ் மௌதுஆக, மக்தூபாக, வஈஃபுன் ஜித்தாவாக இருக்கக்கூடாது. ஹதீஸ்ல பலவிதமான ஹதீஸ்கள் இருக்கு. ஒண்ணு பலகீனம் சொன்னோம் இல்லையா, ஏதாவது ஒரு ஹதீஸ வந்து ஒரு 5 பேர் இல்ல 4 பேர் அறிவிப்பாங்க. புகாரி இமாம் எடுத்துக்கணும்னு சொன்னா அவங்களுடைய உஸ்தாது, அவங்களுடைய உஸ்தாது, அவங்களுடைய உஸ்தாது போகும்போது தாபி, அவங்களுடைய உஸ்தாத் சஹாபி. சஹாபாக்கள் விஷயத்துல யாருக்கும் எந்த விதமான கருத்து, எல்லா சஹாபாக்களுடைய ரிவாயத்தும் ஓகே தான். அவங்களை பத்தி எந்த விதமான கருத்து சொல்வது நமக்கு தகுதி இல்லை முதல்ல. அதுக்கு பிறகு வந்தவர்கள் தாபிகள், தபல தாபிகள், அதுக்கு பிறகு வந்த இமாம்கள், அதுக்கு பிறகு வந்த ஹதீஸை கோர்மை செய்த இமாம்கள். இப்ப இவங்க கிடையில வந்து ஒரு 3 ஜெனரேஷன் கேப் வருது. இந்த 3 ஜெனரேஷன் 4 ஜெனரேஷனுக்குள்ள உள்ள ஆளுங்க எப்படி இருந்தாங்க என்பதை வைத்துதான் ஹதீஸ் என்பது பலவீனமா, ரொம்ப பலவீனமா, சஹீஹா என்பது கொண்டு வரப்படும். இப்போ இதுல வந்து அந்த ஹதீஸ் ரொம்ப பலவீனமா இருக்கக்கூடாது, அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது இட்டு கட்டப்பட்ட சில ஹதீஸ்கள் என்பதாக மக்தூப், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது பொய் உரைக்கப்பட்ட ஹதீஸ்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது வேண்டுமென்றே இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ்கள் என்று சில விஷயங்கள் இருக்கிறது, சில ஹதீஸ்கள் இருக்கிறது. இந்த மாதிரியான ஹதீஸாக இருக்கக்கூடாது. இப்ப நம்ம சொன்ன ஹதீஸ்ல இருந்து அந்த மாதிரியான ஹதீஸ் கிடையாது. மூணாவது கண்டிஷனும் ஓகே. நாலாவது கண்டிஷன் என்னன்னு சொன்னா, நம்ம சொல்லக்கூடிய அந்த வழிபான விஷயத்துல வரக்கூடிய விஷயம் என்பது ஷரியத்துக்கு மாற்றமாக இருக்கக்கூடாது. அந்த விஷயம் 4 கண்டிஷனும் இதுல இருப்பதனால இந்த ஹதீஸ்கள், ஒரு ஹதீஸை தவிர மீது இருக்கக்கூடிய எத்தனை ஹதீஸ்கள் இருக்கிறதோ எல்லாமே வழிபாக இருந்தாலும் அதை கொண்டு அமல் செய்யலாம். அதை கொண்டு நாம் ஃபதாயில் என்பதன் காரணமாக, சிறப்புகளை பற்றி சொல்லக்கூடிய விஷயம் என்பதனால அதை கொண்டு நாம் அமல் செய்யலாம் என்பதாக உலமாக்கள் அதை எழுதியிருக்கிறார்கள். இது மட்டும் இல்லாமல் ஹதீஸ், நிறைய ஹதீஸ் வயீஃப் என்று இருந்தாலும் ஒரு ஹதீஸ் என்பது வயீஃப்னா ஒரே ஒரு ஹதீஸ் மட்டும் தான் வராது. இது சம்பந்தமா நிறைய ஹதீஸ்கள் இருக்கிறது. எல்லா வயீஃபான ஹதீஸும் சேர்ந்து என்ன ஆயிடுது, ஒரு சஹீஹான ஹதீஸுக்கு ஒரு பலம் கொடுக்கக்கூடிய பலமாக ஆகிறது இல்லையா? எல்லா பலகீனமான ஹதீஸ்களும் ஒன்று சேர்ந்து ஒரு இடத்துல வரும்போது அது பலமாக மாறதா இல்லையா? இப்போ ஒருத்தரை பத்தி 4 பேர் 4 மாதிரி சொல்றாங்க, ஆனா நிறைய பேர் ஒரே மாதிரி சொல்லும் பொழுது அந்த விஷயத்துக்கு ஒரு சக்தி கிடைக்கிறதா இல்லையா? அதே மாதிரிதான் பலகீனமான ஹதீஸா இருந்தாலும் நிறைய சஹாபாக்கள், நிறைய தாபீகள் இதை பற்றி சொல்வதனால அந்த விஷயத்துக்கு ஒரு பலம் கிடைக்கிறது. இதையெல்லாம் வைத்துதான் உலமாக்கள் என்ன எழுதுறாங்கன்னு சொன்னா, இதை வைத்து நாம் அமல் செய்யலாம் என்பதாக எழுதுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஹதீஸ்கள், ஹதீஸை வச்சு நம்ம சொல்றோம். ஹதீஸ்னா என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொன்னார்களோ, எதை செய்தார்களோ, எதை ஆதாரப்படுத்தினார்களோ அதெல்லாம் ஹதீஸ். இது இல்லாம சஹாபாக்களுடைய நடைமுறைகள், சஹாபாக்கள் சொன்ன விஷயங்கள், தாபிகள் சொன்ன விஷயங்கள், தபல் தாபிகள் சொன்ன விஷயங்கள், இமாம்கள் சொன்ன விஷயங்கள், இதெல்லாம் நிறைய இந்த பராசமனமாக வந்திருக்கிறது. அல்லாமா முல்லா அலி காலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதுறாங்க, பராத்துடைய இரவிலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபாக்கள் இப்படி துஆ செய்வார்கள். اللهم إن كنت كتبنا أشقياء فاغفروا وكنا سعداء. يا الله, இன்றைய நாள் பராத்துடைய நாள் அன்னைக்கு ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹகீம், அன்னைக்கு எல்லா விதமான ஒரு வருடத்துடைய எல்லா விதமான விஷயங்களும் அங்கே எழுதப்படுகிறது என்பதாக குர்ஆனிலே நாம் பார்க்கிறோம். அதனால அதை வைத்து துஆ செய்வாங்க, யா அல்லாஹ், இன்றைய நாள் எங்களை சீதேவித்தனமாக நீ எழுதியிருந்தால் அதை சிறப்படுத்துவாயாக, இல்லாமல் எங்களை மூதவித்தனமாக மாணவர்களாக என்று எழுதியிருந்தால் அதை நீக்குவாயாக என்பதாக ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபாக்கள் எல்லாம் இந்த இரவிலே துஆ செய்திருக்கிறார்கள் என்ற குறிப்பையும் வரலாற்றில் நாம் பார்க்கிறோம். அது இல்லாமல்
ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெரிய தாபிஈ, சஹாபாக்கள்ல நிறைய சஹாபாக்களை பார்த்தவர்கள் அவர்கள். இன்னும் சொல்ல போனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிகளில் ஒரு மனைவி உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா. அந்த உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய ஒரு அடிமை பெண் இருந்தார்கள். அவர்களுக்கு பிறந்த குழந்தை தான் யாரு? ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. சில நேரங்கள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருந்து வளர்த்திருக்கிறார்கள், பால் கொடுத்திருக்கிறார்கள் என்பதாக கூட நாம் குறிப்பிட பார்க்கிறோம். அவ்வளவு பெரிய தாபிஈ ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவங்க எழுதுறாங்க, நான் 30 சஹாபாக்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். யாரெல்லாம் என்று இரவு வணங்குவார்களோ அவர்கள் அதிகமான நன்மைகள் இருக்கிறது என்பதாக. ஒரு சஹாபி இல்ல, 2 சஹாபி இல்ல, 30 சஹாபாக்களும் அதிகமான நபர்கள் இது சம்பந்தமாக சொல்லி இருப்பதாக அவங்க சொல்றாங்க. ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. இது இல்லாமல் நிறைய விஷயங்கள் அல்லாமா இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி புகாரியுடைய விரிவுரை எழுதுன ஃபத்ஹுல் பாரி என்பதாக புகாரிக்கு பெரிய விரிவுரை எழுதுறாங்க. இன்னைக்கு வரைக்கும் எல்லா மக்களாலும் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அந்த அல்லாமா இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு ஒரு ஹதீஸ் சொன்னலையா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொகைக்கு போனாங்க. அந்த ஹதீஸுக்கு விளக்கம் எழுதும்போது சொல்றாங்க, வஅம்மா லைலத்து நிஸ்ஃபி மின் ஷஅபான் ஃபலஹா ஃபதீலத்துன். ஷஅபானுடைய இந்த 15வது இரவுக்கு சிறப்பு இருக்கிறது. அந்த இரவு அதை நின்று வழங்குவது என்பது முஸ்தஹப் என்பதாக அல்லாமா இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுகிறார். இது இல்லாமல் 4 மذஹபை சேர்ந்த இமாம்களுடைய சொற்கள் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, அது இல்லாமல் தாபிகள் என்று சொல்லலாம் என்ன சொல்லிருக்கிறாங்க என்று பார்க்கும் பொழுது, ஹஜ்ரத் காலித் இப்னு மிஅதான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஹஜ்ரத் மக்ஹூல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, லுக்மான் இப்னு ஆமிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் ஔஸாஇ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற பெரிய பெரிய தாபிகள் எல்லாம் இந்த இரவை நின்று வணங்குவது முஸ்தஹப் என்பதாக எழுதுகிறார். 4 மذஹப்கள்ல ஹனபி மذஹபை சேர்ந்த இமாம் இப்னு முஜைத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல் பஹ்ருல் வாயித் பெரிய ஒரு கிதாப், ஹனபி மذஹப்ல ஃபிக்ஹ் கிதாப். அந்த கிதாப்ல எழுதுறாங்க, ஒமினல் மன்தூபாத்தி இஹ்யாஉ லயாலில் ஆஷ்ரி மின் ரமதான். முஸ்தஹப்ல கட்டுப்பட்டது என்னன்னு சொன்னா ரமதானுடைய இரவுகளில் நின்று வணங்குவது, ஈதுடைய இரவுகளில் நின்று வணங்குவது, துல்ஹஜ்ஜுடைய இரவுகளில் நின்று வணங்குவது, ஷஅபானுடைய 15வது இரவுகளில் நின்று வணங்குவது முஸ்தஹப் என்று இமாம் இப்னு முஜைத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல் பஹ்ருல் வாயித் என்ற கிதாபில் எழுதுறாங்க. மாலிகி மذஹபை சேர்ந்த இமாம் ஹத்தாப் ரஹ்மத்துல்லாஹி ஜம்முல் ஜவாமி என்ற கிதாபுடைய ஷரஹ்ல எழுதுறாங்க, இந்த இரவை நின்று வணங்குவது முஸ்தஹப் என்று எழுதுறாங்க. இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி தன்னுடைய என்ற கிதாபில் நேரடியாக அவர்கள் எழுதுகிறார்கள், வபலகனா அன்னஹு கான யுகாலு அன்ன துஆ யுஸ்தஜாபு ஃபீ 5 லயால். 5 இரவுகள்ல துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்பதாக எங்களுக்கு செய்தி கிடைத்திருக்கிறது. அந்த 5 இரவுகளில் ஒரு இரவாக ஷஅபானுடைய 15வது இரவை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள். மாலிகி ஹம்பலி மذஹபை சேர்ந்த இமாம் இப்னு ஹஜர் ஹம்பலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் இந்த இரவுல நின்று வணங்குவது முஸ்தஹப் என்பதாக எழுதுகிறார். இப்படி 4 மذஹபை சேர்ந்த முக்கியமான இமாம்கள் அவர்களும் இந்த இரவை நின்று வணங்குவது முஸ்தஹப் என்பதாக எழுதுகிறார். தாபீகள் ஒரு பக்கம், ஹதீஸ்கள் ஒரு பக்கம், இமாம்களுடைய சொற்கள் ஒரு பக்கம் என்று இந்த விஷயத்துக்கு நிறைய கூமத்து கிடைப்பதனால், நிறைய சக்தி கிடைப்பதனால் இதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக வைத்துதான் உலமாக்கள் எழுதுகிறாங்க. ஷாபானுடைய 15வது இரவுக்கு சிறப்பே கிடையாது என்று சொல்வதற்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை. ஷாபானுடைய 15வது இரவுக்கு நிறைய சிறப்புகள் இருக்கிறது. அது ஹதீஸ்களின் மூலமாக நமக்கு அது தெரிய வருகிறது என்பதாக எழுதுகிறார். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இதெல்லாம் ஷபே பராத் என்பது இஸ்லாத்துல இல்லவே இல்லை என்று சொல்பவர்களுக்கான பதில். சரி, இன்னொரு பக்கம் இருக்கிறது, ஷபே பராத் வந்துட்டா அது செய்யாதி கூடவே கூடாது என்று அந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் சொன்ன இல்லையா? நம்ம ஏற்கனவே இந்த சொன்ன விஷயங்களை எல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது நீங்களே நோட் பண்ணிருக்கலாம், எல்லா இமாம்களும் இதை என்னதான் சொல்றாங்க? முஸ்தஹப் என்றுதான் சொல்கிறாங்க. ஒரு விஷயத்தை அதே அந்தஸ்தில் தான் நாம் வைக்க வேண்டும். இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு சொன்னா, யாரெல்லாம் ஷபே பராத்தை
பள்ளிக்கு வரலையோ, யாரெல்லாம் தொழிலையோ அவங்களாம் பெரிய பாவி என்பதாக அவர்களை பார்த்து நினைக்கக்கூடியவர்கள். யாரெல்லாம் கபர்ஸ்தான் போனா பெரிய பாவி, இன்னைக்கு எந்த தொழிலாம் பெரிய பாவி என்று நினைக்கக்கூடிய மக்களும் நம்ம நிலத்துல இருக்கிறார்கள். அதுவும் பெரிய தவறு. முஸ்தஹப்னா என்னங்க? ஒரு தொழுதுக்கு சுண்ணத்தான தொழுவோம். சுண்ணத்துக்கு அப்புறம் நஃபில் தொழுவோம் இல்லையா? அந்த நஃபிலுடைய அந்தஸ்து ஒருத்தர் வரலாறு தொழுவு வச்சு சுண்ண தொழுது போயிடுறாரு. யாராவது போல சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அவர் சுண்ண தொழுது போறாரு. சுண்ண தொழுது நஃபில் தொழுவாம போறாரு, சொல்ல மாட்டோம். நஃபிலும் தொழுதமா பெரிய முத்தப்பி போற அப்படின்னு நினைப்போம். அந்த நஃபிலும் முஸ்தஹபும் ஒண்ணுதான். நஃபில் மந்தூப் முஸ்தஹப் எல்லாம் ஒண்ணுதான். அப்போ ஷாபானுடைய இந்த 15வது இரவு பராத் இரவில் நாம் அமல் செய்வது என்பது முஸ்தஹப் என்ற அந்தஸ்து தான் இருக்கிறது. அதனால அது யாரெல்லாம் செஞ்சா நன்மை, செய்யாட்டி ஒன்றும் குற்றமும் கிடையாது. செய்யாட்டி அது பெரிய ஒரு குற்றமா நினைப்பது இன்னைக்கு பெரிய கண்டிப்பா செஞ்சே ஆகணும் என்பதாக நிறைய பார்ப்போம். சவுதான தொழுக மாட்டாங்க, ஆனா பராத்துடைய பயான்ல வந்து கலந்துருப்பாங்க. இது எந்த அளவுக்கு நியாயம் என்பதை நான் பருது முக்கியமா சொன்னது முக்கியம். இது எப்படி இருக்குன்னு சொன்னா, கடன் வாங்கி சதக்கா செய்யற மாதிரி, கடன் வாங்கி சதக்கா செய்யற மாதிரி. சதக்கா என்பது ஒரு சுண்ணத்தான ஒரு அமல், ஒரு முஸ்தஹப், அவ்வளவுதான். ஜகாத் கொடுப்பது ஃபர்து, சதக்கா என்பது என்னது? முஸ்தஹப், சுன்னத்து. கடன் வாங்குறது என்பது என்னது? கடனை திரும்ப அடைச்சு ஆகணும் இல்லையா? கடனை திருப்பி அடைப்பது என்பது ஃபர்து. அப்ப ஃபர்து அடைஞ்சிட்டு நீங்க சுன்னத்து செஞ்சீங்கன்னா, யாரெல்லாம் தினந்தோறும் சரியான முறையில தொழுகிறார்களோ அவர்கள் இன்னும் அதிகமாக தொழுவதற்காக வேண்டி இருப்பதுதான் இந்த பராத்துடைய இரவு. அன்னைக்கு மட்டும் பள்ளிவாசல் இருந்தா போதும், மற்ற நாள்ல பள்ளிவாசல் ஓடிப்போயிடுறது என்பது அது பெரிய தவறு. பராத்துடைய இரவுல நைட்டா கபர்ஸ்தானுக்கு போயிட்டு அங்க போயிட்டு நைட்லாம் சுத்திட்டு ஃபஜர் தொழுகை மிஸ் பண்றது என்பது அது பெரிய தவறு என்பதை நாம் விளக்க வேண்டும். ரெண்டு எக்ஸ்ட்ரீம் லெவலும் தவறு. ரெண்டுக்கும் இடையில நாம் ஒரு நடுநிலையான சமுதாயமாக நாம் இருக்க வேண்டும். பராத்துடைய இரவுக்கு சிறப்பு இருக்கிறது. அந்த இரவு நின்று தொழுதால், நோன்பு வைத்தால், கபர்ஸ்தானுக்கு சென்றால், குர்ஆன் ஓதினால், இது மாதிரி நன்மைகள் செய்யும் பொழுது கண்டிப்பாக அதனுடைய சிறப்பு இருக்கிறது என்பது நாம் விளங்க வேண்டும். அதே நேரத்தில் இதை விட முக்கியமானது என்னதான் ஃபர்துதான் என்பதை நாம் விளங்க வேண்டும். கணித்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இரவில் நாம் செய்ய வேண்டிய என்னென்ன விஷயங்கள் செய்யணும்? ஒரு 10 விஷயங்களை தொகுத்து வந்திருக்கிறேன். ஒன்னாவது, ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கு இரவு எந்த அளவுக்கு நம்மால் முடியுமோ அந்த அளவுக்கு நின்று வணங்குவது. நின்று வணங்குவது சொன்னா தொழுவது மட்டுமல்ல, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தொழுகலாம். தொழுவு முடியல அப்படின்னு சொன்னா உட்கார்ந்து குர்ஆன் ஓதலாம், திக்ர் செய்யலாம், ஸலவாத் செய்யலாம். எதுலாம் நம்ம அமல் செய்ய முடியுமோ அப்படி எல்லாம் இந்த இரவு முடிந்த அளவுக்கு நாம் அமல் செய்வது. அதுக்கு நீ நைட்டு ஃபுல்லா முடிச்சுட்டு இருக்கணும் என்ற அவசியம் கிடையாது. எவ்வளவு முடியுமோ, எந்த அளவுக்கு நாம் முடித்திருந்தால் அடுத்த நாள் காலை ஃபஜருக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் இருக்குமோ, என்னால் அடுத்த நாள் ஃபஜருக்கு எழுந்திருக்க முடியும் என்று இருக்குமோ அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்யணும்? இழுத்திருந்து இவ்வாறு செய்யலாம். ஒரு முஸ்தஹப்பை செய்ய போய் ஃபர்தை விடக்கூடிய கதையாக ஆகிவிடக்கூடாது. அப்ப எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நன்மை செய்யலாம். உண்மையிலே நிறைய நன்மை இருக்கிறது. முடிந்த அளவுக்கு நாம் செய்ய வேண்டும். அதுவும் இல்லாமல் இந்த நாள் நிறைய தொழுகலாம் என்பதற்காக வந்து சுன்னத்தையே நஃபிலே தொழுகணும்னு அவசியம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு நம்ம ஏதாவது ஃபஜர் தொழுவது மிஸ் பண்ணியிருந்தோம், ஏதாவது கவா இருக்கு, நேற்று கவா இருக்கு, இல்லையா நிறைய கவா இருக்குன்னு சொன்னா அந்த கவாவான தொழுகையில முதல்ல தொழுகலாம். நீ நைட் எப்படி தொழுகணும் முடிவு பண்ணியாச்சு. முடிவு பண்ணும்போது நமக்கு ஏற்கனவே கடமையா இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை எல்லாம் முடிக்கலாமே. அப்போ இந்த மாதிரி நம்ம ஃபர்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாம் இன்னைக்கு இரவு நாம் கழிக்க வேண்டும். இரண்டாவது நாம் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா நோன்பு வைப்பது. சொன்னாங்க இரவிலே நீங்கள் வணக்கம் செய்யுங்கள், பகலிலே நோன்பு வைங்க என்பதாக சொன்னாங்க. அப்போ அதனால அந்த அடிப்படையில், அதுவும் இல்லாமல் இது இந்த ஐயாமுல் பீத் என்று சொல்லப்படக்கூடிய வெள்ளை நாட்களில் வருவதனால் நிறைய சிறப்பு. ஷாபானுடைய மாதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய நோன்பு வைத்திருக்கிறார்கள். சில மாதத்துல முழுமையாக நோன்பு வைத்திருக்கிறார்கள். சில மாதங்கள்ல 2-3 நாட்களை தவிர, கடைசி 2-3 நாட்கள், ரமலானுக்கு முன்னால் இருக்கக்கூடிய 2-3 நாட்களை தவிர மீதி இருக்கக்கூடிய அத்தனை நாட்களும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாபானிலே நோன்பு வைத்திருக்கிறார்கள்.
சஹாபாக்களை பார்த்து கேட்கும் பொழுது யார சொல்லலாம், மற்ற மாதங்கள்ல இப்படி நோன்பு இருக்கிறது இல்லையே, ஷாபான்ல மட்டும் நீங்க அதிகமாக நோன்பு இருப்பதற்கான காரணம் என்ன என்று சொல்லும் பொழுது, அந்த மாதத்தில் தான் ஒரு வருடத்திற்கான அமல்கள் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படுகிறது என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்வார்கள். அதனால ஷாபானுடைய மாதத்துல அதிகமாக நோன்பு வைக்க வேண்டும். அந்த அடிப்படையில் நாம் நாளைக்கு நோன்பு வைப்பது சுன்னத்தாக இருக்கிறது. நபிகள் பெருமானார் சொல்லுவாங்க, மன் ஸாம யௌமன் ஃபீ ஸபீலில்லாஹ், யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரே ஒரு நாள் நோன்பு வைக்கிறார்களோ, பஅதல்லாஹு வஜ்ஹஹு அனின் நாரி 70 ஹரீஃபா, அல்லாஹ் தஆலா அவரை நரகத்திலிருந்து 70 ஆண்டுகள் தொலைந்து அல்லாஹ் தூரமாக்கி விடுவார். நரகத்திலிருந்து ஒரே ஒரு நாளுடைய நோன்புக்கு உள்ளதல்ல, ஒரு நாள் நோன்பு வச்சா நரகத்திலிருந்து 70 ஆண்டுகள் தொலைந்து நாம் தூரமாக்கப்படுவோம். அல்லாஹ் அந்த நசீபை நம் அனைவருக்கும் செய்வானாக. அப்ப இன்னைக்கு இரவு நாம் செய்ய வேண்டிய இரண்டாவது விஷயம் என்ன? நோன்பு வைக்கிறது. இதுவும் முஸ்தஹப் தான். நோன்பு என்பது முஸ்தஹப்பான நோன்பு. ஏற்கனவே நம்ம போன ரமலானுடைய நோன்பு ஏதாவது கதா இருந்துச்சுன்னு சொன்னா தயவு செய்து அந்த கதாவுடைய நோன்பை நோன்பது தான் நல்லது. ஏன்னா கதாவை நிறைவேற்றுவது ஃபர்து, இது முஸ்தஹப் அவ்வளவுதான். அந்த கதா எல்லாம் முடிச்சாச்சு என்று சொன்னா, எந்த கடந்த ரமலான்ல எனக்கு எந்த விதமான கதாவும் இல்லை, அல்லது அதுக்கு முன்னாடி ரமலான்ல எந்த விதமான கதாவும் இல்லை என்று சொன்னால் கண்டிப்பாக முஸ்தஹப்பான நோன்பு வைக்கலாம். இல்லைன்னு சொன்னா கதாவான நோன்பை தான் நாம் முற்படுத்த வேண்டும் என்பதை நாம் விளக்க வேண்டும். மூணாவது விஷயம் நாம் செய்ய வேண்டியது இஸ்திக்ஃபார். அல்லாஹ்வுக்கு அதிகமாக இந்த இரவுல பாவ மன்னிப்பு தேடுவது. எல்லாமே முஸ்தக்ஃபிரின் ஃபஅஃபிர் லஹு, யாராவது பாவ மன்னிப்பு தேடுபவர்கள் இருக்கிறீர்களா, நான் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ்வா நேரடியா வாங்கலாம் வந்து கேட்கணும். அல்லாஹ் கேட்பதற்கான காரணம் என்ன? அல்லாஹ் நினைச்சா அப்படியே பாவத்தை மன்னிச்சுட்டு போயிடலாங்க. அல்லாஹ் நாம் கேட்பதை எதிர்பார்க்கிறான். மல்லம் யஸ்அலில்லாஹ் யக்ஃபர் அலைஹி, யாரெல்லாம் அல்லாஹ்விடத்துல கேட்கவில்லையோ, தன்னுடைய தேவையை அல்லாஹ் நம்ம முறையிட சொன்னா யக்ஃபர் அலைஹி, அல்லாஹ் நம்ம மீது கோபப்படுகிறான். அல்லாஹ் இடத்துல கேட்கிறத விரும்பலாம். ஒரு ஹதீஸ்ல இப்படி வருது, நீங்கள் பாவம் செய்வீங்க, அதுக்கு பிறகு நீங்க இஸ்திக்ஃபார் செய்யலன்னு சொன்னா, நீங்க இஸ்திக்ஃபார் செய்யலன்னு சொன்னா அல்லாஹ் தஆலா உங்களை அடித்துவிட்டு யாரெல்லாம் பாவம் செய்துவிட்டு இஸ்திக்ஃபார் செய்வார்களோ அப்படிப்பட்ட கூட்டத்தை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துவார் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுவார்கள். அப்ப அல்லாஹ் நம்மிடத்துல கேட்பதை விரும்புகிறார். மனிதர்கள் யாராவது கேட்டா திரும்ப திரும்ப கேட்டே சொன்னா கோபம் வருவாங்க, ஒரு பாட்டால ஓடி போயிடுவாங்க, இவன் அவன் கடன் கேட்பான். ஆனா அல்லாஹ் அப்படி இல்லை. எத்தனை தடவை கேட்டாலும் அல்லாஹ் அதை விரும்புகிறான், அல்லாஹ் அதை ஆசைப்படுகிறான். கேட்பதை அல்லாஹ் விரும்பக்கூடியவன். எனவே அல்லாஹ் அதிகமாக நாம் பாவம் பண்ணிருக்கா கேட்கணும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை விட பெரிய உதாரணத்தை நாம் என்ன சொல்ல முடியும்? ஸல்லல்லாஹு அவர்களுக்கு எல்லா விதமான பாவங்களும் மன்னிக்கப்பட்டவர்கள், பாவமே செய்யாதவர்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட ஒவ்வொரு நாளும் 100 தடவை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்திருக்கிறார்கள் என்பதாக ஹதீஸில் நாம் பார்க்கிறோம். 70க்கும் அதிகமாக ஒரு ஹதீஸ்ல 100 தடவை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நாளும் இஸ்திக்ஃபார் செய்திருக்கிறார்கள், அந்த பாவம் செஞ்சிருக்காங்க. அப்ப நாமெல்லாம் என்ன மாத்துறோம்? அதனால இந்த இரவில் அதிகமாக நாம் செய்ய வேண்டிய மூன்றாவது காரியம் என்னன்னு சொன்னா அல்லாஹ்விடத்தில் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வது. நான்காவது விஷயம் என்னன்னு சொன்னா ஷிர்க் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் கண்டிப்பாக இந்த இரவிலும் செய்யக்கூடாது, எப்பவுமே செய்யக்கூடாது. ஏன் இந்த இரவு குறிப்பிட்டு சொல்கிறோம் சொன்னால் அல்லாஹ் இந்த இரவுல எல்லாரையும் மன்னிக்கிறார், பொது மன்னிப்பு. ஆனால் ஷிர்க் வைத்தவரை தவிர என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஷிர்க் வைத்த கூட்டத்தில் நாம் ஆகிவிடக்கூடாது. அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. அல்லாஹ் தஆலா தனக்கு ஷிர்க் வைப்பதை மன்னிக்கவே மாட்டான். உலகத்திலே மன்னிக்கப்படாத ஒரு பாவம் என்று சொன்னால் ஷிர்க் தான். அது இல்லாம எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சாலும் சரி, கொலை செய்தாலும் சரி, திருடினாலும் சரி, விபச்சாரம் செய்தாலும் சரி, உண்மையிலேயே அல்லாஹ்விடத்தில் நாம் மன்றாடி அல்லாஹ்விடத்தில் நாம் தௌபா செய்தால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். ஆனால் ஷிர்க்கை மட்டும் எப்போதுமே ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். அப்போ ஷிர்க்
கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில எந்த விதத்திலும் வந்துவிடக்கூடாது. இந்த விஷயத்தில் நாம் ரொம்ப கவனிப்பாக இருக்க வேண்டும். ஐந்தாவது விஷயம் என்ன சொன்னா, யாரிடத்திலும் சண்டை சச்சரவு பகைமை இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த இரவிலே கண்டிப்பாக இருக்கக்கூடாது. பொதுவாக இருக்கக்கூடாது. குறிப்பாக இந்த இரவில யாரை பற்றியும் தவறான எண்ணமோ சண்டையோ சச்சரவோ பேசாமல் இருக்கிறதோ இந்த மாதிரியான காரியங்கள் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. அப்ப இருந்தால் நம்முடைய பாவங்கள் இந்த நாளிலும் கூட மன்னிக்கப்படாது, எந்தெங்குமே மன்னிக்கப்படாது என்பதை நாம் விளக்க வேண்டும். இஸ்லாத்துல எதுவெல்லாம் முக்கியமான இரவுகளாக இருக்கிறது, லைலத்துல் கத்ராக இருந்தாலும் சரி, பராத்துல் இரவாக இருந்தாலும் சரி, ரமலானுடைய கடைசி 10 இரவாக இருந்தாலும் சரி, எல்லா இரவுகளிலும் மன்னிக்கப்படாத ஒரே குற்றம் பகைமையாகி பேசாமல் இருக்கக்கூடியது விஷயம் தான். சொல்லுவாங்க, ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் உங்களுடைய அமல்கள் உயர்த்தப்படும். அப்படி அமல்கள் உயர்த்தப்படும் பொழுது யாரெல்லாம் இரு நபர்கள் சண்டை போட்டு பேசாமல் இருக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களை பார்த்து சொல்வார், இவர்களுடைய அமல்களை விட்டு விடுங்கள். அவர்கள் சமூகம் சுமூகமாகி அவர்கள் பேசும் வரை அவர்களுடைய அமலை நிறுத்தி வையுங்கள். அவர் பேசணும், அதுக்கப்புறம் அமல்கள் உயர்த்தப்படும் என்பதாக அல்லாஹ் மலக்குமார்களை பார்த்து சொல்வார் என்று நிறைய பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார். அதனால சொல்லுவாங்க, ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை வெறுத்து பேசாமல் இருக்கக்கூடாது 3 நாட்களுக்கு மேல. ஒருவேளை 3 நாட்களுக்கு மேல் ஒருவர் பேசாமல் இருந்தால், 2 முஸ்லிம்கள் ஒருவருக்கு ஒருவர் பேசாமல் இருந்தால் அதே நிலையிலே மௌத்தாகிவிட்டால் அவர் நரகத்துக்கு செல்வார் என்பதாக நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். இன்னைக்கு நம்ம சொந்த அப்பா அம்மாடைய சொந்த சகோதரர்களுடைய பேசாமல் எத்தனை பேர் இருக்கிறார். அல்லாஹ், அப்போ ஒரு சாதாரண ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமோடவே பேசக்கூடாதுன்னு சொன்னா, பேசாமல் இருக்கக்கூடாதுன்னு சொன்னா, உறவுகளுக்கு மத்தியில தாய் தந்தைகளுக்கு மத்தியில எந்த அளவுக்கு நாம் அந்த விஷயத்தை கவனமாக இருக்க வேண்டும் என்பதை கவனிக்க வேண்டும். 6வது விஷயம், ஒரு ஹதீஸிலே வருகிறது பைஹகியில, இந்த இரவில இந்த இரவிலே அல்லாஹ் 7 கூட பார்க்க மாட்டார். எல்லோரையும் அல்லாஹ் மன்னிக்கும் போது ஒரு பொது மன்னிப்பு வழங்கக்கூடிய நாளில் அல்லாஹ் சில நபர்களை 7 கூட பார்க்க மாட்டார். அது யார்? ஒரு முஷ்ரிக், இன்னொரு முஷாஹின் என்ற பதவியை கொண்டவர். யாரெல்லாம் உறவை முறித்து வாழ்கிறார்களோ அவர்களை மட்டும் அல்லாஹ் 7 கூட பார்க்க மாட்டார். உறவை சேர்ந்து வாழ்வது என்பது பெரிய நன்மைக்கான காரியம். உங்களுடைய ஆயுளே பரக்கத் வேணுமா? நீங்க நம்ம எல்லாரும் கேட்கிறோம், ரிஸ்கிலே பரக்கத் வேணும், ரிஸ்கிலே பரக்கத் வேணும் அப்படின்னு. அந்த ரிஸ்கிலே பரக்கத்தை அல்லாஹ் எங்கே வைத்திருக்கிறார் தெரியுமா? புகாரியில வரக்கூடிய ஹதீஸ், மன் ஸர்ரஹு அன் யுஸத லஹு ஃபீ ரிஸ்கிஹி வ யுஸஅ லஹு ஃபீ அஸரிஹி, யாருக்கெல்லாம் ரிஸ்க் அதிகமாக கிடைக்க வேண்டும், அல்லாஹ் பெருகக்கூடிய பொருளாதாரம், அல்லாஹ் பெருகக்கூடிய செல்வங்கள் எல்லாம் அதிகமாக கிடைக்க வேண்டும் என்று யாரெல்லாம் விரும்புகிறார்களோ, யாருக்கெல்லாம் ஆயுள்ள பரக்கத் வேண்டுமோ, நல்ல நிறைய நீண்ட நாள் நாம் வாழ வேண்டும் என்பதாக ஆசைப்படுகிறார்களோ, இது எல்லாத்துக்கும் தீர்வு எங்கே இருக்கிறது? சொந்தத்தை சேர்ந்து வாழுங்கள். சொந்தத்தை சேர்ந்து வாழ்ந்தால் வாழ்வதற்கு கஷ்டமா இருக்கும். நீங்க சேர்ந்து வாழ முடியுது, ஒரே சண்டையா இருக்கு என்று இருக்கிறாங்க. அந்த சண்டைக்கு பிறகுதான், இந்த சண்டைக்கு பின்னால் தான் இந்த விதமான நற்செய்திகள் எல்லாம் ஒழுங்கு இருக்கிறது. சொர்க்கம் என்ன சாதாரணமா கிடைச்சிருமா? நீங்கள் ஈமான் கொண்டு விட்டீர்கள் என்பதால ஒரு அப்படியே விட்டுவர் என்பதாக நினைச்சீங்களா? நல்லா கேட்கிறான். சொர்க்கம் என்பது சாதாரணமா கிடைக்காது. பலவிதமான கஷ்டங்களை தாண்டிதான் சொர்க்கம் என்பது கிடைக்கும். உறவுகளுக்கு வந்து சண்டை சச்சரவு இருக்கதான் செய்யும். அந்த சண்டை சச்சரவை தாண்டி அதை நாம் தாங்கிக் கொள்ளும் பொழுதுதான் அல்லாஹ் இந்த மாதிரியான சிறப்புகளை தான் நமக்கு தருகிறான். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்வார், வல்லதீன யன்குரூன அஹ்தல்லாஹி மின் பஅதி மீசாகிஹி வ யக்தஊன மா அமரல்லாஹு பிஹி அன் யூஸல். அல்லாஹ் உறவுகளை சேர்ந்து வாழ வேண்டும் என்பதாக உங்களுக்கு கட்டளை இடுகிறார். வ யக்தஊன மா அமரல்லாஹு பிஹி அன் யூஸல். ஆனால் நீங்கள் உறவுகளை நீங்கள் பிரித்து வாழ்ந்தீர்கள் என்று சொன்னார், உறவுகளை நீங்கள் துண்டித்து வாழ்ந்தீர்கள் என்று சொன்னார், உலகாய்க்கு எல்லாரும் லஅனத்து வலஹும் சூஉத் தார், அவர்களுக்கு லானத் கிடைக்கும், அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகும், அவர்கள் கெட்ட நம்புகள் இருக்கிறது, நரகம் தான் இருக்கிறது என்பதாக
சொல்கிறார், யாரெல்லாம் உறவை குறித்து வாங்கிறார்களோ அவர்களுக்கு கெட்ட தங்குமிடம், அதாவது என்ன, நரகம், அல்லாஹ்வுடைய சாபம் கிடைக்கும் என்பதாக அல்லாஹ் சொல்கிறார். அல்லாஹ்வுடைய சாபத்தை வைத்துக் கொண்டு நாம் உலகத்தில் சந்தோஷமா இருக்க முடியுமா? எந்த விதமான வரகத்தும் இருக்காது. அல்லாஹ்வுடைய சாபம் இறக்கிவிட்டார். நினைத்துக்கூடியவரே, அப்போ உறவுகளை சேர்ந்து வாழ்வது இந்த இரவில் நாம் ரொம்ப எப்பவுமே உறவுகளை சேர்ந்து வாழ வேண்டும். குறிப்பாக இந்த இரவிலே நாம் இந்த விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அல்லாஹ் இந்த இரவில் கூட உறவை குறிப்பவனை ஏறெடுத்து கூட பார்ப்பதில்லை. ஏழாவதாக பெருமானா சொல்லுவாங்க, வலா இலா ஆப்தின் லிவாலிதை, பெற்றோர்களுக்கு யாரெல்லாம் நோவினை செய்கிறார்களோ, கஷ்டப்படுத்துகிறார்களோ அவர்களை அல்லாஹ் இந்த இரவில் கூட ஏறெடுத்து பார்ப்பது. பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எவ்வளவு இருக்கிறது. இன்னைக்கு நம்ம பெற்றோர்களை எந்த அளவுக்கு நாம் நடத்துகிறோம், பெற்றோர்களோடு எந்த அளவுக்கு நாம் நடந்து கொள்கிறோம் என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். வயதான காலத்திலே அவர்களை ஒதுக்கி ஓரமாக ஆக்குபவர்கள் தான் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்களுடைய சிறப்புகள், அவர்களுடைய ஒவ்வொரு நாளும் பெரிய ஒரு ரஹ்மத், ஒரு பெரிய பரக்கத் என்பதை நாம் பரக்கத்து அக்காவிற்கும் பரக்கத் என்பது எங்க இருக்கு? எல்லாம் வந்து கேட்கிற பரக்கத்தை இல்ல, சம்பாதிக்கிற பரக்கத்தை இல்ல, பரக்கத்து எங்க இருக்கு? அது பரக்கத்து அக்காவிற்கும் உங்களோட பெரியவங்க தான் பரக்கத்து இருக்கு. உங்களோட வீட்டுல பெரியவங்க இருக்கிறாங்க சொன்னா அங்கதான் பரக்கத்து இருக்கு. பெரியவர்கள் வீட்டுல இருக்கிறது பரக்கத்து. பெற்றோர்கள், அந்த பெரியவர்கள் பெற்றோர்களாக இருந்தால் இன்னும் அதிகமான பரக்கத்து. அந்த பரக்கத்தை நாம் விளங்காமல் இருக்கிறோம். இமாம் பஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று நினைக்கிறேன், அவங்களுடைய தாயார் வஃபாத்தாகும் பொழுது அவங்க சொல்லுவாங்களா, என்னுடைய சொர்க்கத்துக்கு செல்வதற்காக 2 பாதை இருந்தது, அதுல ஒரு பாதை இன்று அடைக்கப்பட்டு விட்டது. சொர்க்கத்துக்கு செல்வதற்கு தாயும் தந்தையும் 2 பாதைகள், அந்த 2 பாதையில ஒண்ணு இன்னைக்கு அடைக்கப்பட்டு விட்டது, இப்பொழுது இருக்கிறது ஒரே ஒரு பாதை என்று சொல்வாங்க. அப்ப தாயும் தந்தையும் நமக்கு சொர்க்கத்திற்கான பாதை. தாயுடைய காவடியில சொர்க்கம் இருக்கிறது என்று நபிகள் பெருமானார் சொன்னாங்க. தந்தை தான் சொர்க்கத்துடைய நடுவாசல் என்பதால் நபிகள் பெருமானார் சொல்லுவாங்க. தாயும் தந்தையும் நாம் சொர்க்கத்துக்கு செல்வதற்கான பாதைகள். அந்த பாதையை நாம் வீட்டில் வைக்காமல் துரத்தி விட்டோம் சொன்னா வாழ்க்கையில பரக்கத்து இருக்குமா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். கணித்துக்குரிய எவ்வளவு நல்லதார்களே, ஓய்சுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ற ஒரு பெரிய தாபிஈ இருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல யமன் நாட்டுல அவர்கள் முஸ்லிமாக ஆகி யமன் நாட்டில் தாயுடைய ஹிதமத்துல இருந்தாங்க. ஒரு மனிதரை எப்பொழுது நாம் சஹாபி என்று சொல்ல முடியும்? எப்பொழுது அவர் ஒண்ணு ஈமான் ஷர்த்து, ஈமான் கொண்டிருக்கணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரில் பார்த்தவர்களாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரில் பார்த்தவர்களாக இருக்கிறது. இவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துலதான் வாழ்றாங்க, முஸ்லிமா ஆயிட்டாங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியா பார்க்க முடியல. நேரடியா பார்த்து சஹாபி என்ற அந்த அந்தஸ்தை அவர்களால் அடைந்து கொள்ள முடியவில்லை. காரணம் என்ன? அவங்களுடைய தாய் ரொம்ப வயசானவங்க, அவங்களை பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவங்க சஹாபி அவர்களை கூட தள்ளி போட்டாங்க. சரி, நேரம் வரும் நேரம் வரும் நேரம் வரும் என்பதாக சொல்லி நினைச்சாங்க. சஹாபி ஆகிற அந்த பெரிய பதவியை கூட அவங்க தள்ளி போட்டாங்க. காரணம் என்ன? தாய்க்கு ஹிதமத் செய்ய வேண்டும் என்பதற்கு காரணமாக. என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, உமரே, ஓய்சுல் கர்னி என்று ஒருவர் வருவார். எப்போ? உங்களுடைய காலத்துல, நீங்க கலீஃபாவாக ஆகும் பொழுது உங்களுடைய காலத்துல ஓய்சுல் கர்னி என்று ஒருவர் யமனிலிருந்து வருவார். கானபிஹி பரசுன், அவருக்கு குஷ்ட நோய் இருந்தது, வெண் குஷ்டம். உலகெல்லாம் வெள்ள வெள்ளையா இருக்கும் இல்லையா, அந்த வெண் குஷ்டம் நோய் அவருக்கு இருந்தது. தாய்க்கு அவர் செய்த சிறுமத்தின் காரணமாக அல்லாஹ் வெண் குஷ்டத்தை போக்கி விட்டார். ஒரே ஒரு சின்ன ஒரு திரகம் அளவுக்கு, ஒரு காயின் அளவுக்கு மட்டும் விட்டுவிட்டு மீதி எல்லாத்தையும் அல்லாஹ் அவருடைய தாயுடைய சிறுமத்தின் காரணமாக அவருடைய நோயை அல்லாஹ் இல்லாமல் ஆக்கிட்டார். அவரை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவரை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவரிடத்துல நீங்கள் உங்களுடைய பாவமன்னிப்புக்காக துஆ செய்ய சொல்லுங்க. யார் சொல்றது?
சொல்றாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு எனக்கு பின்னால் நபி என்று வந்தால் யாருமே கிடையாது, உமர் ரலியல்லாஹு தான் நபியா வருவாங்க. ஆனா எனக்கு பின்னால் நபி கிடையாது என்று நபிசுல்லாஹு யாரை பற்றி சொன்னார்களோ அந்த உமரை பார்த்து ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் பெருமானார் சொல்றாங்க, உமரே ஒரு சில கருணை உங்களிடத்துல வந்தால் அவரிடத்துல உங்களுடைய பாவத்திற்காக அல்லாஹ்விடம் துஆ செய்ய சொல்லுங்க. ஏன்னா அவருடைய அந்தஸ்து அவ்வளவு பெரிய அந்தஸ்து ஒரு சஹாபியையே துஆ செய்ய சொன்னாங்கன்னு சொன்னா அந்த பெரிய அந்தஸ்து எதனால கிடைச்சது? தாய்க்கு ஹிதுமத் செஞ்சதுனால கிடைச்சது. நீதிக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போறாங்க. சொர்க்க நரகத்தை எல்லாம் சுத்தி பார்த்தாங்க இல்லையா? சொர்க்கத்துல யாரோ குர்ஆன் ஓதுற சத்தம் கேட்டது. சொர்க்கத்தை போய் பார்க்கறாங்க. சொர்க்கத்துல ஒருத்தர் குர்ஆன் ஓதுறாரு. இது யாரா இருக்கும்? சொர்க்கத்துக்கு யாருமே போறதுக்கு முன்னாடி அங்க உட்கார்ந்து குர்ஆன் ஓதுறாரு. எவ்வளவு பெரிய பாக்கியம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேக்குறாங்க, யார் அது? அவர்தான் ஹாரிஸா இப்னு நுஅமான் ரலியல்லாஹு அன்ஹு செய்தி சொல்றாங்க. இங்க மேராஜ் எல்லாம் முடிச்சிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாரிஸா இப்னு நுஅமான் ரலியல்லாஹு அன்ஹு அழைத்து பேசுகிறார்கள். எதனால இந்த நன்மை கிடைச்சது? அப்போ அதுல தெரிஞ்சது என்னன்னு சொன்னா அவங்க தாய்க்கு அதிகமாக அவர்கள் ஹிதுமத் செய்ததுனால. சஹாபாக்கள் சொன்னாங்க, கதாலிக்கு மூங்கில் வகான அபர்ரன் நாஸி பி உம்மிஹி. தாய் தந்தையருக்கு ஹிதுமத் செய்வதனுடைய நன்மை என்பது இதுதான். தாய் தந்தையருக்கு ஹிதுமத் செய்வதனுடைய நன்மை என்பது இதுதான். இவர் தாய்க்கு அதிகமாக ஹிதுமத் செய்வதன் காரணமாக சொர்க்கத்துல எனக்கு முன்னாடி சொர்க்கத்துல அங்க போய் குர்ஆன் ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தான். காரணம் என்ன? தாய்க்கு செஞ்ச ஹிதுமத். அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே பெற்றோர்களுக்கு அதிகமாக நாம் பணிவிடை செய்ய வேண்டும். எப்பொழுதுமே அவர்களுடைய கோபத்திற்கு நாம் ஆளாகவே விடக்கூடாது. பெற்றோர்கள் காபிராக இருந்தாலும் கூட அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்வார், "வஇன்ஜாஹதாக அலா துஷ்ரிக பிமா லைஸ லக பிஹி இல்முன் ஃபலா துதிஅஹுமா வஸாஹிபுஹுமா ஃபித் துன்யா மஅரூஃபா." ஒரு மகனார் முஸ்லிமா இருக்கிறார், தாய் தந்தை காபிராக இருக்கிறார்கள். அவங்க என்ன செய்யறாங்க? குஃப்ரான விஷயத்தை செய்ய சொல்கிறார்கள் என்று சொன்னால் அந்த விஷயத்தில் மட்டும் நீங்கள் அவருடைய பேச்சை கேட்காதீர்கள். ஃபலா துதிஅஹுமா. ஒரு ஷிர்கான விஷயத்தை சொல்றாங்க, மகனே நீ இதை செய்யி, அது செய்யி, இந்த சாமியை கும்பிடு என்பதாக ஒரு ஷிர்கான விஷயத்தை சொல்கிறார்கள் என்று சொன்னால் அந்த விஷயத்தில் மட்டும் அவருடைய பேச்சை அப்படின்னா அர்த்தம். அது இல்லாம எல்லா விஷயத்தையும் சொல்லுவார். உலகம் சம்பந்தப்பட்ட எத்தனை விஷயங்களிலும் அவர்களிடத்தில் நீங்க நல்லபடியாக இருக்க வேண்டும். அவர்கள் காபிராகவே இருந்தாலும் சரி, ஷிர்க்குடைய விஷயத்தில் மட்டும் அவர்களை நீங்கள் பின்பற்றக்கூடாது. அது தவிர மீதி இருக்கக்கூடிய அத்தனை விஷயத்திலும் அவர்களுக்கு நீங்கள் பின்பற்றி நடக்க வேண்டும். அவர்களுக்கு நீங்கள் மரியாதை கொடுக்க வேண்டும். அவர் காபிரான என்பதாக நினைக்கக்கூடாது. பெற்றோர்கள் காபிராக இருந்தாலும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்பது நமக்கு இருக்கிறது. அல்லாஹ் நல்லடியார்களே, அப்போ பெற்றோர்களுக்கு நாம் நல்ல முறையில் நாம் நடந்து கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை என்பது பிரகாசமாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கை என்பது வரதற்கான முறையில இருக்கும். அல்லாஹ் நமக்கு நீண்ட ஆயுளை கொடுப்பான். எல்லா விதமான ரிஸ்கிலும் அபிவிருத்தி அல்லாஹ் கொடுப்பான். அப்ப இன்னைக்கு இரவு செய்ய வேண்டிய முக்கியமான விஷயத்துல ஒண்ணு பெற்றோர்களுக்கு நல்ல முறையில் நடந்து கொள்வது. அதே போன்று வேறு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வலா யன்துருல்லாஹு இலா முஸ்லிமின் இஸாரஹு. அல்லாஹ் இந்த இரவில ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டான். யாரெல்லாம் கரண்டைக்கு கீழாக தன்னுடைய ஆடைகளை அணிந்திருக்கிறார்களோ பெருமைக்காக வேண்டி. கரண்டைக்கு கீழாக ஆடை அணிவது என்பது ஆண்களுக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்களுடைய கீழாடை என்பது கரண்டைக்கு மேலாக ஆண்களுக்கு மேலதான் இருக்கும். அன்னைக்கு இன்னைக்கு வரக்கூடிய ஃபேஷன் என்று நாம் எதையெல்லாம் சொல்கிறோமோ, ஜீன்ஸ் பேண்டா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், எல்லாமே கரண்டை காலுக்கு கீழே தான் இருக்கு. அதுவும் ஜீன்ஸ் பேண்ட் போட்டுட்டு ரோட்ல இருக்கக்கூடிய எல்லா குப்பையிலும் தள்ளிட்டு வரும். அந்த மாதிரி போடுவது என்பது தொழுகை போகும்போது மட்டும் பேண்ட் மதிச்சு விட்டுறது. தொழுகையில மட்டும் இல்லை, எப்பவுமே அந்த மாதிரி போடக்கூடாது. அந்த கீழாடை என்பது கரண்டைக்கு மேலாக தான் இருக்கும். யாரெல்லாம் கரண்டை காலுக்கு கீழாக இந்த மாதிரி ஆடை அறிவார்களோ அவர்களை அல்லாஹ் இன்றைய நாளில் கூட ஏறெடுத்து கூட பார்ப்பதில்லை என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். ஒன்பதாவது விஷயமாக நபிகள் பெருமானார் சொல்லுவாங்க, வலா இலா முதுமினில் ஹம்ரி. யாரெல்லாம் மது போன்ற போதை பொருட்களில் யாரெல்லாம் மாட்டி இருக்கிறார்களோ
அவர்களையும் அல்லாஹ் தஆலா இந்த இரவிலே ஏறெடுத்து கூட பார்ப்பதில்லை, அவர்களை அல்லாஹ் தஆலா மன்னிப்பதில்லை என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் நாம் இந்த இரவு தவிர்க்க வேண்டும். ஒன்று, யாரிடத்திலும் எந்த விதமான சண்டையும் போடாமல் பேசாமல் இருப்பது என்பது கண்டிப்பாக நாம் தவிர்க்க வேண்டும். ஷிர்கான விஷயங்களில் ஈடுபடக்கூடாது. அதே போன்று உறவுகளோடு முடித்து வாழக்கூடாது. பெற்றோர்களுக்கு நோவினை செய்து நாம் வாழக்கூடாது. அதே போன்று கடந்தைக்காரருக்கு கீழாக ஆடை அணியக்கூடாது. போதை தரக்கூடிய வஸ்துக்களை பயன்படுத்தக்கூடாது. இதெல்லாம் நாம் இங்கே தவிர்க்க வேண்டிய விஷயங்கள். கடைசியாக 10வது விஷயம், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ்ல இருந்ததை போன்று நபிசுல்லாஹு அவர்கள் கபருஸ்தானுக்கு சென்றார்கள். ஷஅபானுடைய 15வது இரவு அன்று கபருஸ்தானுக்கு சென்றாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஹதீஸ் சொன்னது இல்லையா, வீட்டுல நபிசுல்லாஹு இல்லாம போயிட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தேடி போனாங்க. எங்க பார்த்தா ஜன்னத்துல் பக்கீ கபருஸ்தான்ல நபிசுல்லாஹு இருந்தாங்க. தனியா இருந்து துவா செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ இதை வைத்து உலமாக்கள் எழுதுவார்கள், இன்றைய தினம் கபருஸ்தானுக்கு சென்று நம்முடைய மூத்தானவர்களுக்காக செல்வது துவா செய்வது என்பது முஸ்தஹபாக இருக்கிறது. அதனால இதை நாம கவனிக்கிறோம். நபிசுல்லாஹு அவர்கள் தனியா கபருஸ்தானுக்கு போனாங்க. எல்லா சஹாபாக்களையும் வாங்க வாங்கன்னு அழைச்சிட்டு போல. நபிசுல்லாஹு அவர்கள் தனியா நின்று நைட்ட தொழுதாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு இன்னொரு ஹதீஸ்ல எப்படி வருது, நான் அன்னைக்கு இரவு நபிசுல்லாஹு அவங்க இரவுல கரண்ட் இருக்காது இல்லையா, அப்போ நபிசுல்லாஹு காணாம போயிட்டாங்கன்னு சொல்லி நான் தேடினேன். என் காலில் நபிசுல்லாஹுடைய கால் பட்டுச்சு. நபிசுல்லாஹு அவர்கள் தொழுதுட்டு இருந்தாங்க என்பதாக. ரமதானுடைய கடைசி 10 என்று வரும்பொழுது, ரமதானுடைய கடைசி 10 வந்துவிட்டால் நபிசுல்லாஹு தன்னுடைய கீழானை இறுக்கமாக கட்டிக்கொண்டு அமல் செய்ய ஆரம்பித்து விடுவார்கள், தன்னுடைய மனைவிமார்களை எழுப்பி விடுவார்கள் என்பதாக ஹதீஸ் வருது. ஆனா இன்னைக்கு பராத்துடைய இரவு என்று வரும்பொழுது நபிசுல்லாஹு தனியா தொழுதுருக்காங்க. மனைவி ஆயிஷா வீட்டுலதான் இருக்காங்க. அவங்களை எழுப்பி நீங்க தொழுதுன்னு சொல்லிருக்கலாம் இல்லையா, சொல்லல. எல்லா சஹாபாக்களை கூட்டிட்டு கபருஸ்தான் பேசலாம் இல்லையா, போகல. நபிசுல்லாஹு தனியா போனாங்க. அதனால என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு இரவு நாம் செய்யக்கூடிய அமல்கள் என்பது தனிப்பட்ட ஒரு அமலாக இருக்கிறது, கூட்டு அமலாக இருக்கிறது தவிர்க்க வேண்டும். எந்த அளவுக்கு நம்ம தனிப்பட்ட முறையில் அமல் செய்யறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நன்மை இருக்கும். கபருஸ்தானுக்கு போனா தனியா போங்க, சேர்ந்து போங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் போகிறது என்பது முஸ்தஹப். கண்டிப்பா போய்தான் ஆகணும் என்ற எந்த விதமான கண்டிஷனும் கிடையாது, போய்தான் ஆகணும் கட்டாயமும் கிடையாது. அதனால எந்த அமலை எந்த இடத்தில் நாம் வைக்க வேண்டுமோ அந்த அமலை அந்த இடத்தில் நாம் வைத்தோம் என்று சொன்னால் எந்த விதமான குழப்பமும் வராது. அல்லாஹ் தஆலா இன்றைய தினத்திலே நமக்கு எல்லா விதமான ரஹ்மத்துகளையும் அல்லாஹ் தருவானாக. நம்முடைய எல்லா விதமான பாவங்களையும் புரிவானாக. நம்முடைய ரிஸ்களை அல்லாஹ் தஆலா அபிவிருத்தி புரிவானாக. எல்லா விதமான கைதுகளையும் நலவுகளையும் அல்லாஹ் அனைவருக்கும் புரிவானாக. வரக்கூடிய ரமதானை முழுமையாக அடையக்கூடிய நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் புரிவானாக. السلام عليكم ورحمة الله وبركاته.